Let's talk about films. வெல்கம் டு WTF வி டாக் ஃபில்ம்ஸ். இன்றைக்கி நாம் ஃபிலிம் கிரிட்டிசிசமில் பார்க்க போகிற படம் ஆஃப்டர் லாங் கேப், வீர தீர சூரன். இந்த படத்தை SU அருண்குமார் இயக்கியிருக்காரு. விக்ரம், துஷாரா, SJ சூர்யா இவங்கெல்லாம் இந்த படத்தில் மேஜர் ரோல்ஸில் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை வந்து ஒரு குவாலிட்டியான த்ரில்லர் படம் அப்படிங்கிறத நிச்சயமாக சொல்லலாம். அண்ட் இந்த படத்தில் ஏகப்பட்ட நல்ல பர்ஃபார்மன்ஸஸ் இருக்குது. லைக் விக்ரம் நடித்த விதமாக இருக்கட்டும், துஷாரா நடித்த விதமாக இருக்கட்டும். இன்ஃபேக்ட் சுராஜோட அப்பா SJ சூர்யா, அவர் கேட்கவே வேணாம். இவங்க எல்லாரும் அவங்களோட கான்ட்ரிபியூஷன் டு திஸ் ஃபில்ம் இன் தி ஆக்டிங் சைடு வந்து எலிவேட்டட் தி ஃபில்ம் டு ஸ்பெசிஃபிக் லெவல். விக்ரம் மாதிரி ஒரு ஆள் பெர்ஃபார்ம் பண்ணுறப்போ துஷாராங்கிறவங்க விக்ரமுக்கு இணையாக நடிக்கிறதுக்கு போட்டி போடுறாங்க. விக்ரம் ஃப்ரேமில் இருக்கிறப்போ துஷாரா நடிக்கிறது திஸ் கேர்ள் இஸ் ஆக்டிங் இன் அ குட் வே அப்படிங்கிற அந்த உணர்வை அவங்களுக்கு கொடுத்துட்டாலுமே கூட ஒரு ஆக்டராக அவங்க வெற்றி அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இட்ஸ் வெரி ஹார்ட் டு லிவ் அப் டு தி இமேஜ் தட் விக்ரம் போர்ட்ரேஸ் இல்லையா? ஸோ அந்த வகையில் இங்கே இருக்கிற ஆக்டர்ஸ் எல்லாருமே விக்ரம்ன்ற ஒரு இமேஜுக்கு கீழே வந்து இன்டிமிடேட் ஆகிடாமல் தே ஆக்சுவலி ஷேர்ட் த ஸ்க்ரீன் ஸ்பேஸ், கிவிங் வெரி காம்படிட்டிவ் ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸஸ் அப்படின்னு தான் தோணுது. அந்த படம் இங்கே ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்கும் யூ கேன் ஆக்சுவலி சி. இது வந்து ஒரு நார்மலான ஒரு த்ரில்லர் படம் அப்படிங்கிறதுக்கு நம்ம வச்சிருக்கிற கிரேடேஷன்ஸ்லேருந்து இந்த படம் பல வகைகளில் டீவியேட் ஆகும். உதாரணத்துக்கு நீங்கள் இந்த படத்தோட குவாலிட்டியை ஆஸ் பர் ஸ்டோரி அப்படிங்கிறத வச்சு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா யூ ஒன்ட் ஃபைண்ட் எனஃப். இந்த படத்தோட ஸ்பெஷாலிட்டி கன்சிடரிங் த பாடி ஆஃப் ஒர்க் ஆஃப் தி ஃபில்ம் மேக்கர். நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு பண்ணையாரும் பத்மினியிலேருந்து இந்த டேரக்டரோட ஒர்க்கை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இவரோட படங்கள் எல்லாமே படத்துக்குள்ளே கதைக்குள்ளே இருக்கிற மொமெண்ட்ஸுக்கு அவர் ஆட் பண்ணுற சென்சிபிலிட்டி இட் வில் பி டூ டீப். லைக் லெட்ஸே வீர தீர சூரன்லேயே நீங்கள் எந்த ஒரு சீனை நீங்கள் எடுத்துகிட்டு அந்த சீனுக்குள்ளே இருக்கிற இன்ட்ரிகசிஸில் அவங்க ஒர்க் பண்ணியிருக்கிறத நீங்கள் அப்சர்வ் பண்ணுறீங்க அப்படின்னா த ஃபில்ம் வில் அப்பியர் மோர் என்டர்டெய்னிங் டு யூ. அதனாலேயே லைக் படம் முடிகிற டைம் இந்த படத்தோட ஒட்டுமொத்த கதை என்ன, இந்த கதையுடைய டெப்த் என்ன அப்படின்னு நம்ம யோசிக்கிறப்போ ஆஸ் எ ஸ்டோரி வியூவர் மைட் ஃபீல் தட் இந்த படத்தோட கதை போதுமான அளவு டெப்த்தாக இல்லையோ அப்படிங்கிற ஒரு டவுட் வரும். ஆனால் படத்துக்குள்ளே நீங்கள் இருக்கிறப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன மொமெண்ட்ஸு நீங்கள் அதை நோட் பண்ணுறீங்கன்ற ஃபீலிங் உங்களுக்கு கான்ஷியஸாக வராமையே த ஃபில்ம் வில் கேட்ச் யூ பை த த்ரோட். அந்த மாதிரியான சின்ன சின்ன மொமெண்ட்ஸ் இருக்கும். லைக் மேலோட்டமான சில எக்ஸாம்பிள்ஸாக சொல்லணும் அப்படின்னா, இப்போது மளிகை கடையில் வந்து அவர் கிட்ட ஹெல்ப் கேட்டு வந்த ஆளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு அவர் வீட்டை விட்டு கிளம்புற டைம் குழந்தைங்க வந்து தூங்க ட்ரை பண்ணோம். அப்போ இந்த மளிகை கடையில் இருக்கிற ஒரு ஆட்டா மாவு பேக்கெட் எடுத்து போட்டு குழந்தை தலையை படுக்க வைப்பார் இல்லையா? அது இந்த படத்தில் கன் ஷாட்ஸுக்கு அவங்க யூஸ் பண்ணியிருக்கிற சவுண்ட்ஸ் அண்டு டெக்னிக் வந்து இந்த நம்ம இப்போ இருக்கிற மாடர்ன் டே ஃபிலிம்ஸில் யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு கன் சவுண்டே அதில் இருக்காது. ரொம்ப ட்ரெடிஷ்னலான சவுண்ட்ஸாக இருக்கும். லைக் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது இன்ஃபேக்ட் கன் புல்லட்டோட இம்பேக்ட் சவுண்ட்ஸ் ஜாஸ்தி இருக்கும் ரேதர் தேன் த சவுண்ட் ஆஃப் தி ஃபயரிங். அந்த மாதிரியான ஆஸ்பெக்ட்ஸ் வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் தி லிட்டில் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் த டீட்டெயில்ஸ் திஸ் ஃபில்ம் ஹேஸ். இதில் இந்த மாதிரி ஒரு சீனுக்குள்ளேயும் ஏகப்பட்ட ப்ராக்டிக்கல் ரியல் லைஃப் டீட்டெயில்ஸ் இருக்குது. அந்த ரியல் லைஃப் டீட்டெயில்ஸு நீங்கள் அப்சர்வ் பண்ணுற இடம் அளவுக்கு இஃப் யூஆர் கோயிங் டு பி அ ஷார்ப் வியூவர் அப்படின்னா இந்த ஃபில்ம் வில் அப்பியர் மோர் என்டர்டெய்னிங் டு யூ. இப்போ நீங்கள் வந்து ஒரு படத்துக்கு நான் போகிறேன், நான் இடையில வந்து எனக்கு ஃபோன் வருது, இல்லை என் கூட வந்து ஆளுங்கிட்ட நான் பேசிக்கிட்டே படம் பார்க்குறேன் அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் இருக்கிற நிறைய டீட்டெயில்ஸ் மிஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் படம் பார்க்குறப்ப தான் பீப்புள் வில் பி மோர் கன்சர்ன்ட் அபவுட் த ஸ்டோரி. இந்த படத்தில் இருக்கிற கதை வந்து எந்த அளவுக்கு ஸ்பெஷல் அப்படின்னு. நீங்கள் இந்த மாதிரி டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் விட்டுட்டு நீங்கள் இந்த படம் பார்க்குறீங்கன்னு வைங்களேன், இந்த படத்தில் இருக்கிற சின்ன சின்ன மொமெண்ட்ஸ் உங்களுக்கு உங்கள் மைண்டுக்கு கொடுக்குற ஸ்டஃப் வந்து இட் வில் கீப் யூ ஈவன் மோர் என்கேஜ்டு தேன் தி ஜட்ஜ்மெண்ட் யூ கிவ் ஃபார் தி என்டையர் ஸ்டோரி. அந்த வகையில் இந்த படம் வந்து ரொம்ப ஸ்பெஷலு. அண்ட் இந்த டைரக்டர் எடுக்கிற மாதிரியான இந்த ஸ்டைல் இருக்குது இல்லையா, இட் இஸ் நாட் தட் ப்ரிவாலண்ட் இன் தமிழ் சினிமா. இப்போ ஒருத்தர் கதையில் கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்கன்னா ஒவ்வொருத்தர் இந்த மாதிரி சின்ன சின்ன மொமெண்ட்ஸில் கான்சென்ட்ரேட் பண்ணுற டேரக்டர்ஸ் இருப்பாங்க. இந்த மொமெண்ட்ஸில் கான்சென்ட்ரேட் பண்ண டேரக்டர்ஸ் தான் you can actually measure their worth with the sensibility they bring to the film. அந்த வகையில் இந்த டைரக்டருக்கு இருக்கிற சென்சிபிலிட்டி வந்து இப்போ அவருக்கு கிடச்சிருக்கிற புகழ் கூட he deserves more than that. அந்த இடத்துக்கு இவர் சீக்கிரம் போவாருன்னு நம்ம நம்புவோம். ஏன்னா இப்போது சென்சிபிலிட்டி இந்த மாதிரி மொமெண்ட்ஸ் நம்ம பேசுகிறப்போ ஒரு ஃபில்ம் மேக்கர் வந்து ஸ்டைல் பக்கம் அதிகமாக குதிச்சிடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ ஸ்டைல் பக்கம் அதிகமாக குதிக்கிறதுனால கூட சில சமயம் கதை அவ்வளோ முக்கியமாக இல்லைங்கிற அந்த ஃபீலிங் ஒரு வியூவருக்கு கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஸோ இவர் வந்து இவருடைய ஸ்டைலைசேஷன் ஆஃப் த ஃபில்ம் வந்து ஒரு குறிப்பிட்ட பெஞ்ச் மார்க்கில் வச்சு இவர் ஃபங்க்ஷன் ஆகிறார். இப்போ இவர் சூஸ் பண்ணுற கதையுடைய வீரியம்
அவர் வெளியில் கொண்டு வர அந்த சென்சிபிலிட்டியோட டெப்த்துக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்னா அப்போ வந்து இந்த ஃபில்ம் மேக்கர் ஒரு பயங்கரமான ஒரு தமிழ் சினிமாவில் ரொம்ப முக்கியமான ஒரு ஃபில்ம் மேக்கர்ன்ற இடத்துக்கு போகிறதுக்கான அநேகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவர் வந்து தற்போது ரொம்ப சரியான பாதையில் இருக்கிறாருன்னு தோணுது. ஸோ திஸ் இஸ் அ வெரி யூனிக் கைண்ட் ஆஃப் அ த்ரில்லர் ஃபில்ம். அண்ட் அந்த த்ரில்லர் ஃபிலிம்க்கு அவர் எம்ப்ளாய் பண்ணியிருக்கிற ஸ்டைல் வந்து இட் மேக்ஸ் த ஃபில்ம் ஈவன் மோர் பெட்டர் இஃப் யூ நோ வேர் டு லுக் அட். ஸ்டோரி அப்படிங்கிறதுல வந்து ஓவர தலையை விட்டுறாம இந்த மாதிரி சின்ன சின்ன டீட்டெயில்ஸில் நீங்கள் அதிக கவனம் செலுத்தி இந்த படம் பார்க்குறீங்க அப்படின்னா திஸ் ஃபில்ம் won't disappoint anybody அப்படின்னு தோணுது. இப்போ விக்ரமோட ஆக்டிங்கில் வந்து எது ஸ்பெஷலாக இந்த படத்தில் வெளியில் வந்திருக்கு அப்படின்னா, இங்கே வந்து விக்ரமோடைய ஃபில்மோகிராஃபி நீங்கள் பார்க்குறீங்கன்னு வைங்களேன், இந்த பிதாமகன், காசி, சேது, த டைவர்சிட்டி ஆஃப் ஹிஸ் ஆக்டிங் கரியர் வந்து இட்ஸ் ஸோ எக்ஸ்ட்ரோவர்டிக். லைக் வந்து அவர் என்ன விதமான ரோல் கொடுத்தாலும் அவர் நடிக்க போகிறாரு தான். ஆனால் வந்து அவரோட ஆக்டிங் ப்ரொஃபிஷியன்சி வந்து ரொம்ப அதிகமாக தெரிஞ்ச படங்கள்னு நம்ம கிரேட் பண்ணுற எல்லாத்துலேயுமே ஆக்டிங்கை வந்து அவர் ரொம்ப எக்ஸ்டீரியராக வெளியில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியே காமிச்சே நம்ம பழகிருக்கோம். ஆனால் இந்த படத்தோடைய ஆக்டிங் வந்து ஹீ இஸ் வெரி இன்டெலிஜென்ட்டு. அவருக்கு என்ன விதமான ஒரு சிச்சுவேஷனில் ஒரு லாக் ஆகிற மாதிரி பொசிஷனில் போட்டாலுமே ஹீ நோஸ் ஹவு டு கெட் அவுட் ஆஃப் இட். அதுக்கான ப்ரைம் மோட்டிவேஷன் வந்து அவங்க ஃபேமிலின்னு வச்சுப்போம். அதுதான் இந்த கதை வந்து நம்மளுக்கு அந்த கேரக்டர் பற்றி ப்ரொவைட் பண்ணுறது. அந்த ஆஸ்பெக்டில் வச்சு விக்ரம்ன்ற ஆள் என்ன மாதிரி ஆள் நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குறோம் அப்படின்னா, ஹி ஹேஸ் ஸோ மச் கோயிங் ஆன் இன்சைடு சைடு. இருக்கிற சிக்கல்லேருந்து எந்த வகையில் தனக்கோ தன் குடும்பத்துக்கோ, தனக்கு கூட இல்லை, தன் குடும்பத்துக்கு எந்த ஆபத்தும் வராமல் இதுலேருந்து எப்படி அவங்களை வெளியே கொண்டு வரதுக்குன்னு தொடர்ச்சியாக பிளான் போட்டுக்கிட்டே தொடர்ச்சியாக வந்து ஒரு இன்டெலிஜென்ஸை ரிலை பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு கேரக்டர். இப்போ விக்ரம்க்கு அந்த கேரக்டர் மூலமாக என்ன வெளியே வருதுன்னா, அங்கே இருக்கிற முதல் தடங்களே ஹீ ஷுட் நாட் பி தட் எக்ஸ்பிரசிவ். லைக் அவர் மைண்டுக்குள்ளே என்ன எமோஷனை கோத்ரூ பண்ணாலுமே அதை வெளியில் எக்ஸ்போஸ் பண்ணிடாத மாதிரி மைண்டுக்குள்ளேயே வச்சு யோசிச்சுக்கிட்டு பிரச்சனைக்கு தீர்வு காணதுக்கப்புறம் மேபி ஹீ கேன் எக்ஸ்பிரஸ். அந்த மாதிரி ஒரு காம்ப்ளெக்சிட்டி உடைய ஒரு கேரக்டராக இருக்காரு. இப்போ அந்த காம்ப்ளெக்சிட்டி உள்ள நீ எமோஷனை அதிகமாக வெளியே காட்டக்கூடாது, ஆனால் நீ என்ன ஃபீல் பண்ணுற அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் தெரியணும். ஸோ ரொம்ப ஒரு தின்னான த்ரெட்டில் ஒரு எமோஷனை எக்ஸ்பிரஸ் பண்ணுறது மூலமாக மட்டும்தான் அந்த மனுஷன் என்ன கோத்ரூ பண்ணுறான், என்னென்னலாம் எவ்வளோ விஷயம் அவன் யோசிக்கிறாங்கிறதையும் நீங்கள் விக்ரம் ஹேஸ் brought it out. அட் த சேம் டைம் எந்த ஆஸ்பெக்டில் அவர் உடையக்கூடிய இடம், எந்த ஆஸ்பெக்டில் சிச்சுவேஷன் இஸ் கோயிங் டு மேக் ஹிம் எமோஷனல், அந்த ஆஸ்பெக்ட்லேயுமே ஹீஸ் சிப்பிங் இன். அப்படிங்கிறப்போ ஏதோ ஒரு பாயிண்டில் இந்த மாதிரி ஒரு கேரக்டரை எழுதின டைரக்டரோட விஷனை வந்து விக்ரம் ரொம்ப தத்ரூபமாக ஹி காட் இன் சிங்க் வித் த டைரக்டர் அப்படின்னு தான் தோணுது. இது வந்து இட்ஸ் நாட் தி யூஷுவல் சவுத் இண்டியன் மேல். இவர் வந்து அந்த மாதிரியான ஒரு ஆளாக தெரியல. ஏன்னா வந்து இந்த மேஸ்குலினிட்டி சார்ந்த எக்ஸிபிஷன் வந்து இந்த படத்தில் அவ்வளோ அதிகம் கிடையாது. இன்ஃபேக்ட் ஹீ இஸ் எ கை ஹூஸ் மோட்டிவேட்டட் பை அவருக்கும் துஷாராக்கும் இடையில இருக்கிற லவ் ரிலேஷன்ஷிப். அதுதான் இவரோட பெரிய மோட்டிவேஷனு. அண்ட் த ஃபேமிலி தட் ஹீ ஹேஸ். இன்ஃபேக்ட் துஷாராக்கு ஃபர்ஸ்ட் மேரேஜில் ஒரு குழந்தை இருக்குது. ஹீ இஸ் பீங் மேரீடு செகண்ட் டு த ஹீரோயின். இந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாமே திஸ் இஸ் நாட் ஹீ இஸ் நாட் த டிப்பிக்கல் சவுத் தமிழ்நாடு மேல். ஆனால் அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் இவரை போடுறாங்க. அப்படிங்கிறப்போ அண்ட் த டைரக்டர் மேட் அ வண்டர்ஃபுல் ஜாப் ஆஃப் செல்லிங் இட் டு பீப்புள். இப்போ வந்து இப்படி ஒரு ஆட்ரிபியூட்ஸோட இந்த ஆள் இருக்கிறப்போ, இந்த ஆள் தென் தமிழ்நாட்டில் இருந்து வர்ற ஒரு ஆள் என்ன மாதிரி இருப்பான், இவன் இப்படி இருக்க வாய்ப்பே இல்லையன்ற கேள்வி எந்த வியூவருக்குமே வரல. அதை வந்து எந்த கேள்வியும் வராமே அதை அவங்க செல் பண்ணுறாங்க. அப்படிங்கிறதே வந்து அந்த ஆக்டிங் ப்ரொஃபிஷியன்ஸுடைய மிகப்பெரிய ஒரு உதாரணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த படத்தில் முதல் சீனில் சுராஜ் வந்து வீட்டில் ஒரு டின்னர் சாப்பிட்றதுக்கு ஃபேமிலியாக உட்காடுறாங்க இல்லையா, அந்த பணக்கார வீட்டில். அந்த வீட்டுக்குள்ளே அவங்க கொண்டு போன ஷாட்லேயே இது வந்து ஒரு இன்டர்மீடியட் காஸ்ட் ஹவுஸ் அப்படிங்கிறத ரொம்ப கிளியராக பதிவாயிருச்சு. இன்ஃபேக்ட் செகண்ட் ஹாஃபில் திலீப்னு ஒரு ஃப்ரெண்டு இருக்காரு. அந்த ஃப்ரெண்டை வந்து போலீஸ்காரங்க கொண்டுட்டாங்க ஃபார் த ரீசன் தட் திலீப் இந்த போலீஸ்காரனை பப்ளிக் பிளேஸில் டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணிட்டாருன்ட்டு. இப்போ வந்து இவர் இப்படி கொல்லப்படுறதுக்கு பேசிக்காகவே காஸ்ட் தான் ஒரு காரணமாக இருக்க முடியும் அப்படிங்கிறது இட்ஸ் ஆல் ஓவர் த ஃபேஸ். இப்போ இதை வந்து ரொம்ப சட்டிலாக டைரக்டர் பேசிக்கான காஸ்ட் ப்ராப்ளம்குள்ள காலை வைக்காம, ஆனால் இஃப் யூர் கோயிங் டு ஃபைண்ட் த காஸ்ட் பேக்ரவுண்ட் இந்த ஃபில்ம் அப்படின்னா வித் த சிம்பாலிசம் ஆஃப் இட் படம் ஃபுல்லாக இருக்குது. ஸோ இவர் வந்து காஸ்ட்ன்ற வார்த்தையை டைலாகாவோ இல்லை படத்தில் வந்து ஒரு வார்த்தையாகவே பதிவு பண்ணல. ஆனால் அந்த பேக்ரவுண்ட் வந்து இந்த படம் ஃபுல்லாகவே இருக்குது அப்படிங்கிறது இட்ஸ் எ வெரி
அது நல்ல டேக்கா கெட்ட டேக்கான்னு சொல்ல முடியல. ஏன்னா த ரீசன் ஒய் ஹி ஹிட் தட் காஸ்ட் பேக்ரவுண்ட் ஆஃப் த ஃபிலிம், அதுக்கு பின்னாடி டேரக்டருக்கு என்ன காரணம் இருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியல. அது வந்து பாசிட்டிவான ஒரு ரீசனா நெகட்டிவான ஒரு ரீசனா, லைக் வந்து இந்த கதைக்கு இந்த ரிவெஞ்சு காஸ்ட் பேஸ்டான ரிவெஞ்சு கிடையாது, அது வந்து ஒரு ஹியூமனிட்டி பேஸ்டான ரிவெஞ்சு, அதனால நான் காஸ்ட்ன்ற ஈக்குவேஷனை வெளியே கொண்டு வரல அப்படின்னு அந்த டேரக்டர் யோசிக்கிறாரு அப்படின்னா ஃபைன், அதில் வந்து ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் காஸ்ட்டு நான் டேரெக்டாக வச்சேன்னா இந்த படத்துக்கு சில பல பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது, அதனால நான் அதை சொல்கிறத தவிர்த்துக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இந்த கமர்ஷியல் சினிமா டேக்கு வந்து இந்த டேரக்டர் எடுக்கிறாரு அப்படின்னா தென் வி ஆர் கோயிங் டு ஹாவ் அ ப்ராப்ளம் வித், அது வந்து ஒரு தேவையில்லாத சிக்கல் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் ஸ்பீக்கிங் ஆஃப் மேக்கிங் திஸ் ஃபில்ம் ஆஸ் அ கமர்ஷியல் ஒன், இந்த படம் ஆரம்பத்துல இருந்து கிளைமேக்ஸுக்கு போற வரைக்கும் அந்த படம் காமிக்கிற ரியாலிட்டி வந்து இட்ஸ் வெரி யூனிக். அந்த யூனிக்னஸ் நான் எப்படி சொல்லுவேன் அப்படின்னா, லைக் கன்னி வெடியை பதுக்கிறது, ஒரு திருவிழாவில் வந்து ஸ்டேஜுக்கு அடியில் மறையிறது, விக்ரம் வந்து அந்த கன்னி வெடியை பதிச்சதுக்கப்புறம் அந்த கார் அதில் எஸ்கேப் ஆகுதுல. இப்போ நீங்கள் வந்து ஒரு கதையாக நீங்கள் எழுதுகிறப்போ கன்னி வெடியை ரோட்டில் வைக்கிறாங்க, இந்த கார் அது மேலே போகுது, ஆனால் அந்த கார் டயரு எந்த கன்னி வெடியிலையுமே படம் எஸ்கேப் ஆயிடுது அப்படின்னு சொன்னால் இது யாரும் நம்ப மாட்டாங்க. நோபடி வுட் பி கன்வின்ஸ்டு. இவ்வளோ கஷ்டப்பட்டு கண்ணி வெடி வைக்கிறாங்க, கார் வந்து அதில் படாமல் போகுதுன்னா இந்த சீனை இவ்வளோ நேரம் பில்டு பண்ணதே வேஸ்ட்டு தானே அப்படிங்கிற மாதிரி. என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்னா, டு ரைட் அ சீன் லைக் தட் அந்த சீன் அவ்வளோ வேர்த்தியாக தெரியாது. இப்போ சினிமாவாக அது வரும்போது கண்ணி வெடி வச்சிருக்கிற இடத்துல அந்த டயர் போகுது, நீங்கள் டயரு அதை கிராஸ் பண்ணி அது மேலே படாமல் போகுதுங்கிறத விஷுவலாக நீங்கள் பார்க்குறீங்கன்னு வைங்களேன், யூ ஆர் கோயிங் டு பிலீவ் இட். எழுதுகிறப்போ அது வெயிட்டாக இருக்காது, ஆனால் விஷுவலாக பார்க்குறப்போ யூ கேன் பிலீவ் தட் இட் மைட் ஹேப்பன்ல. அது மாதிரி தான் இந்த படத்தில் இருக்கிற ஃபைட்ஸும். ஒரு 40 பேரை விக்ரம் போட்டு அடிக்கிறாரு. இப்போ அந்த 40 பேரை விக்ரம் போட்டு அடிக்கிறப்போ அந்த ஃபைட்டை காமிச்சது தான் இருக்குல்ல, இட் அப்பியர்ஸ் வெரி ப்ராக்டிக்கல். 40 பேர் அடிக்கிறத அன்ரியலாக காட்டுறதுக்கு 1000 பேர் இருக்காங்க. தமிழ் சினிமான்னு இல்லை, ஒட்டுமொத்த இந்தியன் சினிமாவில். இப்போ இன்னொரு படம் கேரளாவில் அப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்கு, அதை பற்றி நம்ம பேச வேணாம். இப்போ அந்த மாதிரி ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு ஆஸ்பெக்ட்ல ஒரு ஃபைட் சீனை காட்டுறப்போ த ஃபில்ம் குரூ மேக்கிங் இட் பிலீவபிள். தட் இஸ் த கைண்ட் ஆஃப் ரியாலிட்டி தட் திஸ் ஃபில்ம் ஹேட். ஆனால் படத்தோட கடைசியில் அவங்க தூள் படத்தில் இந்த சிங்கம் போல பாட்டை யூஸ் பண்ண விதம், அதுக்கப்புறம் கடைசி நிமிஷத்தில் இந்த கண்ணி வெடியெல்லாம் ஒரு காமன் ட்ரிகரை வச்சு காலில் இருந்து கம்பியை பிடிச்சி இழுத்து எல்லாரையும் ஒரு எக்ஸ்ப்ளோஷனை கிரியேட் பண்ணி வெடிக்க வைக்கிறது, இந்த 2 ஆஸ்பெக்ட்ஸ் வந்து இந்த படம் ஹோல்டு பண்ண ரியலிசம்ல இருந்து ஏதோ ஒரு வகையில் உடஞ்சி கிளைமேக்ஸ் பார்ட்டில் மட்டும் வெளியே போயிருச்சோ அப்படின்னு ஒரு ஃபீலிங் இருக்கு. அந்த இடத்துலையும் அவங்க வந்து இந்த ப்ராக்டிகாலிட்டியை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இட் வுட் ஹவ் பீன் மச் மோர் ஒண்டர்ஃபுல் அப்படின்னு தோணுது. இதை வந்து நம்மளுக்கு இந்த பாட்டை தூளில் ஏற்கனவே கேட்டதுனால தான் நம்மளுக்கு அப்படி இருக்கா, இல்லை ஒருவேளை தூள் படத்தில் இப்படி ஒரு பாட்டு இருக்குங்கிற அறிமுகம் இல்லாத ஆள் வீரதீர சூரனை தான் முதல் தடவை பார்க்குறாங்க. அவங்க அதை பார்க்குறப்போ அவங்களுக்கு அந்த பாட்டு என்ன மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது அப்படின்னு நான் ஒரு 2-3 பேர்கிட்ட கேட்டிருக்கேன். அவங்க வந்து என்ன மாதிரி சொன்னாங்க அப்படின்னா, இந்த பாட்டு தான் பயங்கரமாக இருக்குது, த பிளேஸ்மெண்ட் ஆஃப் த சாங் வாஸ் ஸோ குட்டு, செம ஜாலியாக இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. ஸோ மேபி இந்த சிங்கம் போல பாட்டு வந்து ஏற்கனவே கேட்டு பழகிறவங்களுக்கு மேபி இட்ஸ் அ கமர்ஷியல் டேக்குன்னு தோணலாம். சம்ஹவ் இட் ஒர்க்ஸ் டு தி பீப்புள் ஹூ ஹேவன்ட் ஹர்ட் தட் சாங் பிஃபோர். ஸோ அந்த வகையில் அந்த சாங் பிளேஸ்மெண்ட்டுமே கூட இட் கோஸ் வித் த ஃபில்ம்ன்றதுனால விட்டுருவோம், ஃபைனு. ஆனால் கடைசியில் இந்த கண்ணி வெடியெலாம் ஒன்றா வெடிக்குதுல, இந்த பாம்பை ஒரு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ரிவெஞ்ச் கம்ப்ளீஷன் ஆகுதுல, அந்த எக்ஸ்ப்ளோஷன் வச்சு, அந்த எக்ஸ்ப்ளோஷன் வந்து இட் ஃபெல்ட் லைக் இந்த படம் ட்ராவல் பண்ண ரொம்ப இந்த கிரிட்டியான ஒரு ரியலிசம்லேருந்து டீவியேட் ஆகி வேறு பகுதிக்கு போயிருச்சோ அப்படின்னு ஃபீல் ஆகுது. கன்சிடரிங் தி கேரக்டர் ஆஃப் விக்ரம், நம்ம சொன்னால ரொம்ப இன்டெலிஜென்ட்டு, என்ன பிரச்சனையை நீங்கள் அவர் முன்னாடி போட்டாலுமே ஹி சம்ஹவ் ஃபிகர்ஸ் அவுட் அ பிளான் அண்ட் மேக் இட் ஒர்க் அண்ட் கம்ஸ் அவுட் ஆஃப் இட் க்ளீன். அப்படி ஒரு ஆளாக இருக்கிறாரா? இந்த படத்தில் அவர் எதை பாதுகாக்கிறதுக்கு இவ்வளோ எஃபர்ட் போடுறாருன்னு நம்ம பார்த்தோம்னா அது அவரோட ஃபேமிலி. ஓகே, இப்போ அந்த ஃபேமிலிக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வருது அப்படின்னா அவர் போடுற எஃபர்ட்டோ அவர் இன்டெலிஜென்ஸும் இஸ் லாஸ்ட். இட்ஸ் ஆஸ் சிம்பிள் அஸ் தட். இப்போ இவ்வளவு யோசிச்சு இவ்வளவு ட்ரபுள்டா இந்த அளவுக்கு ஃபேமிலி சேஃப்டியை ப்ரையாரிட்டைஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆள் வந்து அந்த கிளைமேக்ஸில் இப்படி ஒரு ரிவெஞ்ச் எடுத்து அதுலேருந்து வெளியே வரும்போது துஷாராவும் அவங்க குழந்தைங்களும் அடி வாங்குற மாதிரி காட்டுறது இருக்குல்ல. துஷாரா கேரக்டர் வந்து இந்த மாதிரி ஆம்பளைங்க போடுறாங்க, தூக்கி கடாசுவாங்க, பார்க்குறப்போ ஒரு மாதிரியா இருந்துச்சு தான். somehow the emotion is so personal and so rooted that இங்கே வர ஃபேமிலி ஆடியன்ஸ் ஆர் ஆக்சுவலி ஓகே வித் த வயலன்ஸ் பிகாஸ் it's the kind of unfair quality that everybody would have faced or been familiar with. இந்த படத்தோட வயலன்ஸுக்கு ஃபேமிலி ஆடியன்ஸ் should actually be very uncomfortable watching.
டு அவர் சர்ப்ரைஸ் இந்த படத்துக்கு கிடைக்கிற ஃபேமிலி சப்போர்ட் வந்து எஸ்பெஷலி உமன் சப்போர்ட் வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்குது. ஸோ அந்த ஒரு ஆஸ்பெக்ட் இருக்கிறப்போ இந்த மாதிரி தான் ஃபேமிலிக்கு ஒரு டேஞ்சர் வருது அப்படின்னா தான் உயிரை கொடுத்து அதை சரி பண்ணி அந்த ஃபேமிலியோட வெல்ஃபேரை ப்ரையாரிட்டைஸ் பண்ணுற ஆள் துஷாரா அடி வாங்குற இடத்துக்கு வந்துருச்சு அப்படிங்கிறதே அது அந்த இன்டெலிஜென்ஸோட தோல்வி அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். இப்போ வந்து அந்த இன்டெலிஜென்ஸ் வந்து அவ்வளோ ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி ஒரு கேரக்டர் நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னா வயலன்ஸை தாங்கிறது பிரச்சனை கிடையாது. இப்போ அந்த ஒய்ஃபும் குழந்தையும் அந்த வயலன்ஸ் டச் பண்ணிருச்சு அப்படின்னாலே அது உங்கள் இன்டெலிஜென்ஸோடைய ஒரு எத்திக்கல் ஃபெயிலியர் அப்படின்னு தோணுது. அந்த ஒரு ஆஸ்பெக்ட் மட்டும்தான். இது எதுவுமே எங்களுக்கு படத்தோட ஆரம்பத்துலேருந்து அது வரைக்கும் பிரச்சனையே கிடையாது. Just in the later part of the portions, just to make the film become a huge spectacle, to make it more violent, to justify the explosion that happens at the later part. இந்த மாதிரியான டேக்ஸ் எல்லாமே வந்து இந்த படத்துடைய கிரிட்டி நேச்சருக்கு ஒரு பிரச்சனையாக வந்துருச்சோ அப்படின்றதுக்கு தான் இதெல்லாம் நாங்கள் சொல்கிறோம். Doesn't mean make it a bad movie at all. It's just that the way the film traveled and evolved, அதுக்கான ப்ராப்பரான க்ளோஷர்ஸாக இந்த கடைசி 2-3 சீன்கள், இந்த கடைசி 15-20 நிமிஷம் இல்லை அப்படின்னு ஃபீல் ஆகுது. தட்ஸ் ஆல், வேற ஒன்றும் இல்லை. இப்போ இந்த படத்துக்கு வந்து ஒரு ப்ரீக்வல் இருக்கு. இது வந்து பார்ட் 2. இந்த பார்ட் 2க்கு முன்னாடி ஒரு கதை நடந்துச்சு. அதுக்குள்ள இந்த படத்துக்கு ஒரு ப்ரீக்வல் எடுத்தாங்கன்னா இந்த படத்துடைய ஸ்பெஷாலிட்டியே போயிடும். இப்போ இந்த படத்துக்கு ப்ரீக்வலே இல்லை. இந்த கதையை இந்த படமாக நம்ம பார்க்குறப்ப முன்னாடி என்னென்ன கதை நடந்துச்சுன்னு நம்ம யோசிக்கிறோம் இல்லையா? அதை யோசிக்கிறது தான் இந்த படத்தோட இன்ட்ரெஸ்டிங் குவாலிட்டியோட நேச்சரே. இப்போ வந்து ட்ரைங் டு ரீட் பிட்வீன் த லைன்ஸ், இவங்க 2 பேருக்கு நடுவில் என்ன ஆயிருக்கும் அப்படிங்கிறதான் இந்த படத்தை வந்து ஒரு வியூவர் அவ்வளோ லாக்டாக அந்த படத்தை பார்க்கறதுக்கு ஹெல்ப் பண்ணுற மேஜரான மேட்ரு. இப்போ இதுக்கு ஒரு ப்ரீக்வல் நீங்கள் எடுத்துட்டீங்க, இதுக்கு முன்னாடி என்னென்னலாம் நடந்துச்சுன்னு காமிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு என்கேஜ்மெண்ட் அவசியம் இல்லாமல் போய் எவ்ரிதிங் வுட் பிகம் வெரி சிம்பிளிஸ்டிக். இங்கே ரீடிங் பிட்வீன் த லைன்ஸும் இருக்காது. என்ன நடந்துச்சுங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு அப்படின்னா அந்த கேரக்டர்ஸ் அவங்களுக்கு பின்னாடி இருக்கிற மிஸ்டிக்கல் குவாலிட்டி டோட்டலாகவும் போயிடும். ஸோ இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஒரு பேக் ஸ்டோரியை முழுசாக கன்வே பண்ணாமல் வைக்கிறது இந்த படத்தோட கேரக்டர்ஸை அடுத்த மொமெண்ட்டில் அவன் என்ன வேணா பண்ணிடுவான், அடுத்த மொமெண்ட்ல இந்த கேரக்டர் என்ன பண்ண போகுதுன்னே தெரியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு மேஜிக்கல் குவாலிட்டி இழந்துரும். ஸோ இப்போ வியூவர்ஸுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குல்ல, இப்போ நேர செகண்ட் பார்ட்டு இதுக்கப்புறமா தான் அவங்க ப்ரீக்வல் எடுக்க போகிறாங்க அப்படின்னு. ஒன் சஜஷன் ஃப்ரம் மீ டு த ஃபிலிம் க்ரூ மைட் பி, இதுக்கு நீங்கள் சீக்வல் எடுத்தீங்க அப்படின்னா திஸ் ஃபிலிம் வில் லூஸ் ஆல் இட்ஸ் ஸ்பெஷாலிட்டி. அவுட் ஆஃப் நோவேர் த ஃபிலிம் ஸ்பீக்ஸ் அபவுட் அ செட் ஆஃப் பீப்புள் ரைட் இன் பிட்வீன் தேர் லைஃப்ஸ் அண்ட் தே ஹேவ் சம்திங் ஹேப்பன் பிஃபோர். அதுதான் இந்த படத்துடைய இன்ட்ரெஸ்டிங்கான குவாலிட்டிக்கு மேஜர் ஃபேக்டர் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ யாராவது ஒருத்தர் இந்த படத்துக்கான முதல் பார்ட்டி எடுக்கிறேன்ட்டு 2வது ரிலீஸ் பண்ணுற வேலையை பார்த்து இந்த படத்துக்கு இருக்கிற குவாலிட்டியை டோட்டலாக கெடுத்துக்காமல் இருந்தாங்க அப்படின்னா வில் பி மோர் தேன் ஹாப்பி. இந்த படம் அதன் அளவுலேயே ரொம்ப பெட்டரான ஒரு படம். இந்த படத்தை அப்படியே விட்டுறது மற்றவங்களுக்கு நல்லதோ இல்லையோ இந்த படத்துக்கு நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுதான் எங்களுக்கு வீரதீர சூரன் படம் பற்றி இருக்கிற வியூ பாயிண்ட்ஸு. இந்த படத்தை பற்றி இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இஃப் த வீடியோ ஒர்க்ட் ஃபார் யூ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேற ஒரு படத்தோட ஃபிலிம் கிரிட்டிசிசம் செக்மெண்ட்டில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி.